इतिहासपुराणाभ्यां वेदं सौमब्रह्मयेत् बिभेत्यल्पश्रुताद्वेदः मामयं प्रतरिष्यति। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. பகவான் செய்துருளிய எண்ணிறந்த அவதாரங்களுள் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் பகவத்கீதையை கொடுத்தபடியால் மிகவும் சிறப்பு பெறுகிறது. ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் பூர்ண அவதாரங்களாக கொண்டாடுவார்கள். எல்லா அவதாரங்களுமே பூர்ணமானவைதான். ஆனால் நம்மைப் போலவே பிறந்து நம்மை போலவே கல்யாணமும் செய்து குழந்தைகளை பெற்று இன்ப துன்பந்துகளுக்குள் வாழ்ந்து வளர்ந்து நெடுங்காலத்துக்கு வாழ்ந்ததுங்கிறது ராமனுக்கும் கண்ணனுக்குமே உண்டானது. இப்போ வராகப் பெருமாள் அவதரித்தார்னு சொன்னால் ஷட்டன் அவதரித்தார். ஹிரண்யாக்ஷனை முடித்த பிற்பாடு புறப்பட்டு விட்டார். அதே நரசிம்ம பெருமான் ஒரே ஒரு முகூர்த்த நேரம், 1 மணி நேரத்துக்கும் குறைவாகத்தான் பூவுலகத்தில் இருந்தார். ஆனால் ஸ்ரீ ராமாவதாரம் 11,000 வருஷங்கள் பூமண்டலத்தில் வாழ்ந்தார். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் 125 ஆண்டுகள் இருந்ததாக பாகவதம் கூறுகிறது. அவர் இருந்த காலத்தில் செய்த சேஷ்டிதங்கள் எத்தனையோ, அதெல்லாம் ஒன்று கூட மிச்சம் விடாமல் பக்தர்கள் அனுபவிக்க வேணுங்கிறதுக்காகவே சுகாச்சாரியர் பாகவதத்தை உபதேசிக்கிறார். பெருமான் எதற்காக விளையாடல்களை புரிகிறார்? இப்போ சாதாரணமாக உலகத்திலே பொருளாதாரம் கொஞ்சம் குறையிறதுன்னு வச்சுப்போம். அவ்வளவா தொழில் வளர்ச்சி இல்லை. உலகளாவிய அளவில் சற்றே பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுகிறது. இது அப்பப்போ 10-15 வருஷத்துக்கு ஒரு தினம் வரும். அப்போ உடனே அதை சரிப்படுத்துவதற்காக அரசாங்கத்திலேருந்து நடவடிக்கைகள்லாம் எடுப்பார்கள். பாலம் கட்டுறோம், பெரிய பெரிய பாதைகள்லாம் போடுறோம், துறைமுக பட்டணம் கட்டுறோம், தொழிற்சாலைகள்லாம் உருவாக்க போகிறோம். இதெல்லாம் பண்ணால் அப்போ செலவழிக்கிறது கூடும், மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதனால் பொருளாதாரம் மேன்மை அடையும். அப்போ இதெல்லாம் அரசாங்கத்திலேருந்து பண்ணினாத்தான் மேற்கொண்டது வளரும். இது உலக அளவில் லௌகிகத்தில் பொருளாதாரத்தை பொறுத்தவரை. இதே போல ஒரு ஆன்மீக பொருளாதாரம் உள்ளது. இது எப்படி உலகத்தில் பணம் பொருளாதாரமோ, அதை போல பக்தி, ஞானம், ஆன்மீகம், கல்வி, இதை பற்றியும் ஒரு ஆதாரம் உள்ளது. அது அப்படி எப்பவானு குறையறாப்பில் இருந்ததுன்னு வச்சுங்கோ. அதை சரிப்படுத்தி விடுறதுக்காகத்தான் பகவானே அவதரிக்கிறார். எத்தனையோ சேஷ்டிதங்களை அவதார காலத்தில் செய்கிறார். அப்போ அவரோட கூட பிறந்தவர்கள் எல்லாரும் அதீத பக்திமான்களாய் அவர் பெருமகளையெல்லாம் பேச ஆரம்பிப்பார்கள். உடனே வியாசரோ வால்மீகியோ போன்ற ரிஷிகள் அதை பற்றி நிறைய எழுதி வைக்கிறதுக்கு ஆரம்பிப்பார்கள். புராணங்கள் பிறக்கும். பகவான் அவதரித்து அவர் எங்கெங்கெல்லாம் திருவடி பதித்தாரோ அந்த இடங்கள்லாம் புண்ணியக்ஷேத்திரமாகும். புண்ணியக்ஷேத்திரத்தில் கோவில்கள்லாம் கட்டப்படும். அந்த க்ஷேத்திரத்துக்கு எல்லாரும் பிரயாணமாக போயிட்டு வரணும் அப்படின்னு தொடங்கி வைப்பார்கள். அந்த க்ஷேத்திரத்திலே மடங்கள்லாம் உருவாகும், ஆசிரமங்கள்லாம் உருவாகும். அதை சுற்றி ஒரு பெரிய புழக்கமே ஏற்படும். அங்கே பாகவத கதையெல்லாம் நடக்கும், பஜனையெல்லாம் நடக்கும். இப்படி மொத்தமாகவே புதுசாக ஒரு ஆதாரத்தை வளர்த்து விட்டுடுறா பாருங்க. இதே அவர் அவதரித்து ஒன்றுமே பண்ணலேன்னு வச்சுங்க, ஒரு இடம் ஏற்படாது, கதை பிறக்காது, 4 பக்தர்கள் அதை தேடிண்டு வரவே மாட்டார்கள். அப்போ இன்னும்
பணவீக்கத்தை போல ஆன்மீக வீக்கம் ஏற்பட்டுட்டே போயிடும். அதை தடுத்து நன்னா அதை வளர்த்து விடணுங்கிறதுக்காகத்தான் பகவானே அவதரிக்கிறார், நிறைய செயல்களையும் செய்கிறார். அப்படின்னா தான் வேதத்தில் அதை எழுதி வைக்கவும் முடியும், புராணங்கள்லையும் எழுத முடியும். கண்ணன் பிறந்திருக்கும் போது விதுரரோ உத்தவரோ அக்ரூரரோ மாலாக்காரரோ நேரே அவனை தரிசித்து ஆச்சரியமா பக்தியாலே அவனை அன்போடு அரவணைத்தனர், பூஜை செய்தனர். அதனால் அவர்களுக்கு முக்தி கிட்டித்துன்ற கதையை நாம் படித்தாத்தான் நமக்கும் பக்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படும். இப்போ அவர் பிறக்கவே இல்லை, பாகவதம்ங்கிறது ஒன்று இல்லவே இல்லைன்னு வச்சுங்க, அப்படியும் வைகுந்தம் இருக்கத்தான் போகிறது, முக்தி இருக்கத்தான் போகிறது, மனிதர்களும் இருக்கத்தான் போகிறா. ஆனால் நம்பிக்கை போயிடுவோமானால் இது இத்தனை இருக்கிறச்சேவே நம்பிக்கை வர்றதுக்கு இவ்வளவு கட்டப்படச்சே, இதெல்லாம் இல்லாமலே இருந்திருந்தா என்ன நிலைமையாகும்? அதனால் பக்தி பிறக்கவோ பிறந்த பக்தி வளரவோ நாம் முக்தியில் விருப்பம் வைக்கவோ தான் இத்தனை சேஷ்டிதங்களையும் பகவான் செய்கிறார். அதற்குத்தான் இத்தனை திருவிளையாடல்கள். ஆனால் அது பண்ணுகிற காலத்தில் சாது பரித்ராணம், துஷ்டர்களை அழித்தல், சிஷ்டர்களை பரிபாலனம் பண்ணுதல், தர்மத்தை நிலைநிறுத்துதல் என்னெல்லாம் நிறைய பயன்களையும் கூடவே சாதித்து கொள்கிறார். அப்படி ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை சுகாச்சாரியர் 10வது ஸ்கந்தம் முழுமையும் விளக்கினார். அதில் முதல் பகுதி வரைக்கும் நேற்றைக்கு நாம் பார்த்துட்டோம். ருக்மிணி கல்யாணம் நடந்ததிலிருந்து தொடங்கி ஹம்ச ரூபத்தில் பிரம்மாவுக்கு பகவானே உபதேசிக்கிறார். அது 11வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயம் வரை. அது வரைக்கும் 6வது நாள் பாகவத கதைக்கு விஷயமாக இன்று நாம் பார்க்க வேண்டும். இப்போ சற்றே வயசான கண்ணனை பற்றி பார்க்க போகிறோம். பாலகிருஷ்ணனுடைய லீலைகளை நேத்தி கேட்டுனுட்டோம். பிருந்தாவனமோ கோகுலமோ நந்தகிராமமோ எங்கு போனாலும் எதை சொன்னாலும் லீலா லீலான்னுவா. அநேகமாக நம்ம எடுத்துன்னு போகிறச்சே குரங்குகள் கண்ணாடியை பிடிங்கிட்டு போயிடும். காசை சுருக்கு பையில் வச்சுருந்தோம்னால் அதை குரங்கு எடுத்துன்னு போகாது, வேற ஆறான்னு எடுத்துன்னு போயிடுவா. அப்படியே நம்ம கொண்டு போனதெல்லாம் ஒவ்வொன்றா காணா போகும். ஓஹோ, நம்ம பதறிண்டு போய் அங்கே யார்கிட்டையானு புகார் பண்ணோன்னு வச்சுங்க, பிருந்தாவனத்துக்கு தானே வந்திருக்கீள், எல்லாம் கிருஷ்ணலீலையின் ஒரு பகுதி, கவலைப்படாத போயிட்டு வாங்க அப்படின்னு ரொம்ப நிம்மதியாக சொல்லுவா. இந்த பதற்றமெல்லாம் நாம தான் இங்கே ரொம்ப படுவோமே தவிர, வடக்கெல்லாம் போறேன்னா ரொம்ப பதற்றமே படமாட்டான். நடக்கிறபடிக்கு எல்லாம் நடக்கத்தான் போகிறது. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, ராதே 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 கிருஷ்ணா. அயோத்தியாவுக்கு போனேன்னா சியாராம் சியாராம் சியாராம், திரும்ப திரும்ப சீதாராமனை பற்றி பஜனை பண்ணிருப்பார். இங்கே போனான்னா கிருஷ்ணநாமத்தை பஜனை பண்ணுவார்கள். ஆனால் அங்கே இருக்கிறதே நம்மாட்டம் ஒன்றும் பதற்றமே பட வேண்டாம். ஆனால் கொஞ்சம் நாள் தங்கணும். 1 நாள் 2 நாள் இருந்தால் அது போராது. ஒரு 6-7 நாள் அங்கே தங்கி இருந்து அனுபவிச்சேன்னா அவர்கள் கலாச்சாரம் என்ன, பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாளா, பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்களா, செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளலாம். அப்படி இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் ரொம்ப முக்கியமானது துவாரகை. குஜராத் மாநிலத்தில் 4 துவாரகைகளும் ராஜஸ்தானத்தில் 5வது துவாரகையும் காணப்படுகிறது. ஆழ்வார்களாலே பாடல் பெற்ற துவாரகைங்கிறது குஜராத்தினுடைய மேற்கு சமுத்திர கரையில் இருக்கிறது. அந்த துவாரகையை கண்ணன் தான் நிர்மாணம் பண்ணினார். இந்திரன் ஒரு ராஜசபையை அனுப்பி வைத்தார். சுதர்மா என்ற அந்த ராஜசபைக்கு பேர். ரொம்ப ஆச்சரியமாக இந்திரனுடைய சபையாட்டமே இருக்குமா. அதில் அமர்ந்து கொண்டு தான் கண்ணன் ஆட்சி புரிந்து கொண்டு வந்தார். அந்த துவாரகே கண்ணன் துவாபர யுகத்தினுடைய கடைசியில் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு திரும்பி போயிட்டார். அவர் போகும்போதே கடைசி நாள் கடல் சூழ்ந்து கொண்டு விட்டது. பல பகுதிகளை அழித்து கொண்டே வந்தது. இன்றைக்கும் அகழ்வாராய்ச்சி கழகத்திலேருந்து தான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கா. கீழேந்து சிங்கமாட்டம் பொம்மை, ஆனையாட்டம் பொம்மை, ஒரு கோவிலே இருந்ததுக்கு அடையாளம், ஒரு அரண்மனை இருந்ததற்கு அடையாளம், இப்படி இது இத்தனையுமே கடலுக்கடியிலேருந்து எடுத்து அதை ஒரு பொருட்காட்சி நாமெல்லாம் சுற்றி பார்க்குறாப்பில் வச்சுருக்கா. அது எத்தப்போ இப்போ இல்லை, அதெல்லாம் நடந்தது துவாபர யுகத்தினுடைய கடைசி. இப்போ கலியுகம் தொடங்கியே 5118 ஆண்டுகள் முடிந்து விட்டன. கலியுகம் ஆரம்பிச்சு. நான் இப்போ ஆங்கில நாட்காட்டி கணக்கு சொல்லலை, அது 2016 தான் ஆயிருக்கு. ஆனால் கலியுகம் தொடங்கி 5118 வருஷம். அவ்வளவு வருஷங்கள் ஆயிடுத்து என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் கலியுகத்தில் இன்னும் மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு கணக்கு தெரியுமே. முதல் நாளே சொன்னேனே,
4,32,000 வருஷத்தில் வெறும் 5,118 தான் முடிந்திருக்கிறது. அப்படின்னா இந்த கலியுகம் போகிறதுக்கு 4,27,000 வருஷம் பாக்கி. அது முடிந்த பிற்பாடு பிரளயம் வந்துடுமானால் ஒவ்வொரு கலியுகம் முடியும் போதும் பிரளயம் வராது. அதையும் பார்த்துட்டோம். பிரம்மாவனுடைய பகல் முடிஞ்சாதான் 3 லோகங்கள் அழியும். அவருடைய ஒரு பகலுக்கு 1000 சதுர்யுகங்கள் முடிஞ்சாகணும். நாம் அந்த 1000வது சதுர்யுகத்திலலாம் இப்போ இல்லை. பிரம்மாவனுடைய காலத்தை 2 பகுதியாக பிரித்து கொண்டால் முதல் 50 ஆண்டுகள் முடிந்து 2வது 50ல் நாம் இப்போ இருக்கோம். த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பேன்னு சொல்கிறோம் இல்லையோ. பரார்த்தம்ங்கிறது ஒரு பகுதி 50 வருஷம்னு வச்சுங்க. அதனுடைய முதல் 50 வருஷம் அவருக்கு முடிஞ்சு போச்சு. 2வது 50 வருஷத்திலே ஸ்வேதவராக கல்பத்தில் இருக்கும். ஒரு கல்பங்கிறது அவருடைய ஒரு பகல் பொழுது. அந்த கல்பத்துக்குள்ள 14 மனுக்கள் வந்து போவார்கள். அந்த மனுக்களுக்குள்ளே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே. இப்போ இது நடந்துட்டு இருக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம். அதில் 28வது சதுர்யுகம். மறுபடியும் கணக்கு பாருங்க. ஒரு மன்வந்தரத்துக்கு 71 சதுர்யுகங்கள்னு சொன்னேன். அப்போ தானே 14ஆல் பெருக்கினா 1000 சதுர்யுகங்கள் ஆகும். 71 சதுர்யுகங்களுள் நாம் இருக்கிறது 28வது சதுர்யுகத்தில். அப்படின்னா இன்னும் 71 வரைக்கும் 43,20,000 வருஷம் ஓடணும். ஏன்னா ஒரு சதுர்யுகங்கிறது அத்தனையால் பெருக்கிக்கணும் இல்லையோ. 43,20,000 ஆண்டுகள் மொத்தம் முடிஞ்சதுனால் இப்போ நாம் சொல்கிறது 4,30,000 வருஷம் வரைக்கும் பார்க்குறோம். அதனுடைய 10 மடங்கு வரைக்கும் போகணுமே. அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் 71 சதுர்யுகங்கள். ஆனால் இந்த மன்வந்தரம் முடியும். பாக்கி இருக்கிற மன்வந்தரம் 14 முடிஞ்சதுனால் பிரம்மாவுக்கு பகல் முடியும். அதனால் நாமெல்லாம் ஒன்றும் கிட்டக்க தொட்டக்கெல்லாம் அழிஞ்சு போட போகிறதில்லே. கவலையே பட வேண்டாம். ரொம்ப நாள் இருக்குது. இன்னும் அத்தனை நாளைக்குள்ளே நாம் இருக்கணுமாங்கிறதான் கேள்வி. இப்போ உலகம் இருந்துன்னு தான் இருக்க போகிறது. சுவாமி இப்போ இத்தனை நாள் வரைக்கும் நானும் பிறந்துட்டே இருக்கணுமானால் அது வேண்டாங்கிறதுக்கு தான் இப்போ பாகவதம் கேட்டுருக்கேன். இல்லைன்னா திரும்ப திரும்ப பிறக்கிறதுக்கு பாகவதம் எதுக்கு? இப்போ இதை கேட்குறோன்னு சொன்னால் இனிமேல் பிறவி கூடாதுங்கிறதுக்கு தான் பகவத் அவதாரம். இப்போ கண்ணன் துவாரகையை நிர்மாணம் பண்ண போகிறார். முதல்ல டாக்கூர் துவாரகா, அடுத்தது பேட் துவாரகா, அடுத்தது கோமதி துவாரகா, அடுத்தது மூல துவாரகா, 5வது ஸ்ரீநாத துவாரகா. 5 துவாரகைகள். ஆனால் பாடல் பெற்று அந்த நாளில் துவாரகைன்னு சொல்லப்பட்டது ஒன்றே ஒன்று தான். அதுதான் கோமதி துவாரகை. அந்த துவாரகை தான் குஜராத்தினுடைய மேற்கு கடற்கரையில் ஓரத்தில் இருக்குது. பாரதத்துக்கு உள்ள நுழையிற இடம் இல்லையோ. அதனால தான் துவாரகான்னு சொல்கிற. துவாரம் நுழைவு வாயில், மேற்கு பக்கத்துலேருந்து நுழைவு வாயில். அதனால் அங்கே துவாரகா. கிழக்கு நுழைவு வாயில் புரி ஜெகநாத க்ஷேத்திரம். கிழக்க போனில்னா புரி, வடக்க போனில்னா பதரிகாசிரமம், தெற்க போனில்னால் ஸ்ரீரங்கம்னு கொள்ளலாம், ராமேஸ்வரம்னு கொள்ளலாம். இந்த 4ஐயும் சேர்த்து தான் 4 தாம். அடிக்கடி யாத்திரைகள்லாம் போடுவார், ஞாபகம் இருக்கா? 4 தாம் யாத்ரா, 4 தாம் யாத்ரான்வா. அப்படின்னா பதரிகாசிரமம், துவாரகா, புரி ஜெகநாதம், தெற்க வந்து ஸ்ரீரங்கத்தை சேவிச்சுட்டு திருப்புல்லானிக்கு போய் ராமேஸ்வரம், தனுஷ்கோட்டி எல்லாத்தையும் சேவிச்சுன்னு போடுவா. வடக்கேந்து எத்தனை பேர் இந்த 4 தாம் யாத்திரைக்கு வருவா தெரியுமோ? ஸ்ரீரங்கத்தில் பாதி கூட்டம் பார்த்தீங்கன்னா அவள் தான் இருப்பாள். உள்ளூர்காரா கூட்டம் குறைவாக இருக்கும். ஆனால் இவ எல்லாருக்குமே மூலவரை சேவிக்கிறதுல தான் எண்ணம். நாம் உற்சவர் நம்பெருமாள் கையில் சங்க சக்கரங்கள்லாம் பிடிச்சிட்டு இருக்கார், புறப்பாடெல்லாம் நடக்கிறது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வாசல்ல வைகுண்ட வாசலில் வருவார், நம்ம ரொம்ப முக்கியமாக சேவிக்கிறோமே. அதெல்லாம் அவள் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். அந்த படுத்துன்னு இருக்கிற சாமி எங்கே இருக்கார்? அவள் கோவிலுக்குள்ளே வரச்சேவே அதை தான் கேட்பா. அந்த நீண்ட சயன திருக்கோலத்தில் அங்கே இருக்காருனால் இதில் ஆச்சரியம் என்னென்னா, ஏகாதசி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் மூலவர் சன்னதிக்கு வெளியில் இருக்கிற மண்டபத்திலே திருமஞ்சனம் நடக்கும். உற்சவ பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கும். அது நடந்துகிட்டே இருக்கிறச்சே அவரை சுற்றி தான் வரிசை போய் ஆகணும். இந்த வடக்கேந்து எல்லாரும் வந்திருக்கா பாருங்க, அவரை சுற்றி போயின்னு இருக்கிறச்சே யாரோ ஒருத்தர் இங்கே நிறுத்தி வச்சிருக்கா ஆப்பில் பார்த்துட்டு இருப்பா. அதுக்குமே நாமானா ஓடி ஓடி போய் அபிஷேகம் நடக்கிறது, திருமஞ்சனம் நடக்கிறதுன்னு போயின்னு இருப்போம். ஆனால் அவரை பார்க்கவே மாட்டா. மெதுவாக கேட்பா, இவர் யார்? இந்த சுவாமி யாரோ இங்கே நிறுத்தி வச்சிருக்கே, இது யாருன்னுவா. நம்ம அப்புறம் கதையை ஆரம்பத்துலேயும் சொல்லணும். இவர்கிட்ட தான் ராமானுஜர் சரணாகதியே பண்ணார், இவரை தான் புறப்பாடுங்கிறதுக்காக எல்லா வைணவ ஆச்சாரியர்களும் பாடினதே இவரைத்தான். அதெல்லாம் அவள் கண்டுகொள்ளவே மாட்டா. அப்படியா, சரி இருக்கட்டும், நாங்கள் ஏதோ மூலவர் சயனசாமியை சேவிக்கிறதுக்கு வந்தோம் அப்படின்ட்டு உள்ளப்படுவார்கள். அப்போ இந்த 4 தாம் ரொம்ப முக்கியமானவை. அதில் பெருமாள் 4 காரியம் பண்ணுறாராம். காரத்தால் எழுந்திருந்து நீராடணும் இல்லையும். இப்போ நம்மெல்லாம் பண்ணுற மாதிரி அவருக்கும் தினப்படி பூஜை உண்டே. அப்போ முதல்ல காலை எழுந்திருக்கிறார், நீராடுவார். அதுதான் பதரிகாசிரமத்தில் கங்கையில் நீராடிடுவார். அங்கே ஓடி வருது இல்லையோ.
அலக்கநந்தா, பாகீரதி, அலக்கநந்தா ஓடி வர்ற இடத்துல நீராடிடுவார். அதுக்கப்புறம் ஆடை உடுத்துக்கணும் இல்லையோ, நேர துவாரகைக்கு வந்து ரொம்ப நன்னா அலங்காரம் பண்ணிப்பார். ஏன்னா துவாரகையில் இன்னைக்கும் சேவிக்க போனீங்கன்னா அலங்காரம், ஆபரணம், ஆடை ஓஹோன்னு இருக்கும் அங்கு. அப்புறம் சாப்பிடணும் இல்லையோ, நேர புரி ஜெகநாத க்ஷேத்திரத்துக்கு வருவார். பிரசாதம் பிரசாதம் பிரசாதம், இனிமே மிச்சமில்லை. ஒரு நாளைக்கு 2000 படி பிரசாதம் அமுது செய்கிறார். அங்கே போவார், சாப்பிட்டுடுவார். அப்புறம் என்ன பண்ணணும்? எழுந்திருந்தாச்சு, குளித்தாகி விட்டது, உடை உடுத்துண்டாச்சு, ஆபரணம் போண்டாச்சு, சாப்பிட்டாச்சு, அப்புறம் தூங்க வேண்டியதான். ஸ்ரீரங்கத்துக்கு போய் படுத்து விடுவார். இதைத்தான் 4 காரியம் பண்ணிருக்கார் அவர். அப்போ கார்த்தால எழுந்ததுலேருந்து நீராடி பதரிகாசிரமத்திலே, உடை உடுத்து துவாரகையிலே, புரியிலே உணவு உண்டு, சயனத்துக்கு ஸ்ரீரங்கத்துக்கு நாள். இதை போல் ஒரு 4 காரியம் இருந்தால் போரும்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டா எப்படி இருக்கும்? சொல்ல மாட்டேங்கிறா. நடுவில் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அது இது குடும்பத்தை பார்க்கணும், எவ்வளவு கஷ்டம் வச்சு விட்றா. கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த 4 அவர் பண்ணிட்டு இருக்கார். இவ்வளவு எளிமையாக இருக்கிறவரை நான் பற்றி விட்டேன்னா நானும் எளிமையாக இருக்கேன்னு புரிஞ்சுட்டா போரும். அவர் நீராடுற கங்கா தீர்த்தத்தில் நம்மளும் நீராடி, அவர் உடை உடுக்கிற துவாரகையை நம்மளும் தரிசித்து, அவர் உண்ணுகிற பெருமானுடைய பிரசாதத்தை நாமும் சாப்பிட்டு, அவர் சயனித்தின் இருக்கிற இடத்துலையே போய் நாமும் கீழே விழுந்து சரணம்னு சொல்லிட்டோம்னால் நாமும் ஒன்றும் சமப்பட வேண்டிய தேவையில்லையே. இந்த 4 க்ஷேத்திரத்தையும் நன்னா ஞாபகம் வச்சுங்கோ. அதில் இப்போ நாம் பார்க்க போகிறது துவாரகையை பற்றி. அஸ்தி பிராப்திச்ச கம்சஸ்ய மகிஷௌ பரத ரிஷப மிருதே பர்த்தரி துக்கார்த்தே ஈயதுஸ்ம பிதுர்கிருஹான் பித்ரே மகதராஜாய ஜராசந்தாய துக்கிதே சததப்பிரிய காகர்ணிய சோகாமருஷயுதோ நிருப அயாதவீம் மஹீம் கர்த்தும் சக்கரே பரமமுத்தியமம். கம்சன் இறந்து போனான். அவனை கண்ணன் அழித்தான்ங்கிறதுக்காக அவனுடைய 2 மனைவியருக்கும் கோபம். ஜராசந்தன் அவளுடைய தகப்பனார். அவரிடத்துல போய் புகார் பண்ண ஜராசந்தன் வரிசையாக படையெடுக்கிறதுக்கு ஆரம்பித்தான். 1 தரம் 2 தரம் இல்லை, 17 தடவை படையெடுத்தான். அடிக்கடி பரீட்சை எழுதுறதுக்கு போனாலே நம்ம இப்படி தான் சொல்லுவோம். நம்ம நாட்டில் சோமநாத் பேரிலே ஒருத்தர் அடிக்கடி படையெடுத்தார்னு கேள்விப்பட்டிருக்கணும் இல்லை? நம்ம சரித்திரத்திலே படிச்சிருக்கோமே. அவரும் என்னமோ தெரியாது 17 தடவை படையெடுத்தார். இன்றைக்கி நீங்கள் சோம்நாத் போகலாம். பிராபாச க்ஷேத்திரம்னு இடம் இருக்குது சோம்நாத் பக்கத்திலே. அங்கிருந்து தான் கண்ணன் இந்த லோகத்திலேருந்து புறப்பட்டு வைகுந்தத்தை அடைந்தார். பாலுகா தீர்த்தம்னு அந்த இடத்துக்கு பேர். அது பிராபாச க்ஷேத்திரம். நாளைக்கு பார்க்க போகிறோம் அதனுடைய விஷயத்தை. அந்த இடத்துலேருந்து கண்ணன் புறப்பட்டு போனது. அது குஜராத்தில் இருக்குது. வெராவல்னு ஒரு இடம், பெரிய தொழிற்பேட்டை. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆச்சரியமான பூமி. அப்போ கண்ணன் இது இத்தனையும் ஸ்தாபிக்க போகிறார். இருக்கிறது இப்போ மதுரா நகரத்தில். இதுவரைக்கும் ஒன்னையுமே அவர் துவாரகையில் ஸ்தாபிக்கவே இல்லை. ஜராசந்தன் படையெடுக்கிறான். அவன் எடுத்ததெல்லாம் மதுரா பேரிலே. ஆனால் அந்நிய நாட்டவர்கள் வந்து படையெடுத்ததெல்லாம் சோம்நாத் பேரிலே. அந்த சோம்நாத்திலே எந்த இடத்துலையும் நடுவில் ஆதாரமே இல்லாமல் சிவன் நடுவில் இருந்திருக்கார். அங்கே இருக்கக்கூடிய லிங்கம் நடுவில் இருந்திருக்கு. அது வந்து பெரிய ஆக்கிரமிப்பின் பேரில் அடிபட்டு உடைபட்டு மொத்தம் தங்க கோவிலாக இருந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் அவரும் தடால்னு கீழே விழுந்து அங்கே இடத்தையே அப்படி பண்ணிவிட்டபடியாலே. ஆனால் ஒன்றும் ஆயிடலையே. இன்றைக்கும் பக்தர்கள்லாம் போயிட்டு தான் இருக்கும். கடற்கரையில் எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்கான்னு வச்சுக்கோ. அப்போ அந்த இடம் சோமநாத். அதுக்கு எதுக்கு சொன்னேன்? படையெடுக்கிறதுக்காக சொன்னேன். ஜராசந்தன் அதை போல் 17 தடவை படையெடுத்தான். கண்ணன் அண்ணன் இடத்துல பேசினார். இனிமேல் நாம் இந்த ஊரில் இருக்க வேண்டாம், வேற ஊருக்கு மாற்றிட்டு போயிடுவோம். அடிக்கடி இவன் படையெடுக்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, விட்டுடலாம் பலராமான்னு பேசினான். பலராமன் ஏற்றுக்கொள்ளுவதாக இல்லை. ததோபூத் பரசைன்யானாம் ஹிருதி வித்ராவசய பதுகு தாவாக மாகதோ வீக்ஷ்ய ஹே கிருஷ்ண புருஷாதம தவராம யதி ஸ்ரத்தா யுத்தஸ்வ தைரியமுத்வஹ ஹித்வாவா மச்சரைச்சின்னம் தேகம் ஸ்வர்யாகி மாஜகி. கடைசி அவனுக்கு உதவிக்காக, ஜராசந்தனுக்கு உதவிக்காக காலயவனன்னு ஒரு யவனராஜா, 3 கோடி பேர் காலாட்படை, அத்தனை பேரோட வந்து மதுரை நகரத்தை முற்றுகையிட்டான். கண்ணன் இனிமே நம்ம இருக்கவே வேண்டாம், இவனோட சண்டை போட போனால் பெரிய பொருட்சேதம் ஏற்படும், ஆழ்ச்சேதம் ஏற்படும். ஒரு தாமரை மாலையை அணிந்து கொண்டு மேற்கு நோக்கி தன் மாளிகையிலேருந்து இறங்கி போக ஆரம்பித்தார். கண்ணன் எப்படி இருப்பார்னு அவருடைய அங்க அடையாளங்களை எல்லாம் நாரதர் யவனனுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஓ, கண்ணனையே காட்டி கொடுத்துட்டாரான்னா சொன்னாத்தானே கண்ணனோட சண்டை போட வருவான், அப்போ தானே அவனை அழிக்க முடியும். நாரதர் கலகம் எப்பவும் நல்லதில் தான் முடியும். நம்ம என்னமோ நாரதர் கலகம் பண்ணிகிட்டே இருப்பார், இங்கே சொன்னது அங்கே சொல்லுவார், அங்கே சொன்னது இங்கே சொல்லுவார்னு இருக்கும். நாரதாங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன தெரியுமோ? நர நார த. நரனா மனிதன், நாரன்னு சொன்னால் மனிதனோட தொடர்புடைய அறிவு ஞானம், த ததாதி கொடுக்கிறார்.
மனிதனோட தொடர்பு இருக்கிற ஞானத்தை கொடுப்பவர் நாரதர். அவர் நம்மாட்டம் கலகம் பண்ணி வைக்கிறவர் இல்லை, உயர்ந்த கருத்துக்காக பண்றவர். நிற்காம எல்லா இடத்துலையும் நாராயண நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறவர். அவர் தான் கண்ணனுடைய அங்க அடையாளங்களை எல்லாம் நன்னா எடுத்து சொல்லியிருக்கார். இவன் அதை பார்த்துட்டு இவன் தான் கண்ணன்னு தெரிஞ்சுட்டு கோழை போல ஓடாதே, நெல்லு, சண்டை போடு, தைரியமா இரு அப்படின்னு கூப்பிடுறான். அவன் சொன்னதை காதலையே வாங்கிக்காமல் வேக வேகமாக போயிட்டார். நேத்திக்கு ஆரம்பத்தில் ஒரு கதை பார்த்தோம். ஒன்றுமே இல்லாத ஒரு பிராணி யானை, அது கீழேந்து கூப்பிட்டதுக்கு காதை தீட்டிண்டு கேட்டுண்டு ஓடி வந்தார்னுட்டு. இன்னொரு கதை, பக்கத்திலே இருந்து ஒருத்தனை போகாதே போகாதேன்னு சதம் கொண்டிருக்கான், காதலே போட்டுக்காம போயிட்டே இருக்கார். ஆமாம், இவரை நம்பவே முடியல, இப்படியும் மண்ணுவர் போல் இருக்கு அப்படியும் மண்ணுவர் போல் இருக்குன்னா அவ்வளவு ஏன்? ஒரு யானையை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு ஓடி வந்தாரே, இன்னொரு யானையை கொன்னுட்டாரே. கம்சன் இவரை கொல்றதுக்காக குவலையாபிடம்ங்கிற யானை வைத்தான். அந்த யானை அழித்தாரோ இல்லையோ? அதே அரிஷ்டாசுரன் காளை வடிவத்தில் அசுரன் வந்தார், அந்த காளமாட்டை அழிச்சுட்டார். ஆனால் மாடுகளின் பின்னாடி போயிண்டே அதுகளை மேய்க்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துன்னு இருக்கார். இப்படியும் செய்வார் அப்படியும் செய்வார். ஆனால் இது மாடா ஆடா மனுஷனான்ற பேச்சில்லை, உள்ளத்தில் அன்போடு சென்றோமா பகைமையோடு சென்றோமா, அதைத்தான் கண்ணன் கணிசிக்கிறார். அதனால மேற்கு நோக்கி போக ஆரம்பிச்சார். ச இக்ஷ்வாகு குலே ஜாதா மாந்திராத் தனயோ மகான் முச்சுகுந்த இதிக்யாதா பிரம்மண்யா சத்யசங்கரா ச யாச்சிதா சுரகணையர் இந்திராத்தைராத்மரக்ஷணே அசுரேபியா பரித்ரஸ்தைஹி தத்ரக்ஷாம் சோகரோச்சிரம். இவர் வேகமாக மேற்க போக போக உத்தரப்பிரதேசத்திலேருந்து குஜராத்துக்குள்ள நுழைஞ்சார். இப்போ நேற்றுக்கு சொல்லச்சே பிருந்தாவனம்னு சொன்னேனோ இல்லையோ, பீகாரினுடைய தெற்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தினுடைய முக்கியமான பெரும் பகுதி, ராஜஸ்தானத்தினுடைய ஒரு துளி பகுதி, இதை ஒரு முக்கோணமாட்டம் இந்த மூணு இணைச்சின்னா அதுதான் பிருந்தாவனம். அந்த இடம் முழுக்கத்தான் கண்ணன் ஒரு 168 மைல் அதை தன் மேய்ச்சலுக்காக இடமா வச்சுருந்தார். கொஞ்சம் மட்டும் ராஜஸ்தானில் இந்த காமியவனம் மட்டும். நேற்றுக்கு நம்ம பார்க்கச்சே போஜன் தாலின்னு ஒன்று பார்த்தோம். கண்ணன் சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை கீழே போயிடுறது. பிசாலி நீசிலான்னுட்டு சருக்கு பாறை, கண்ணன் சறுக்கி வரார் மேலே ஒரு, அந்த ரெண்டுமே காமியவனத்தில் இருக்கிறது. அதை போல லோகஜங்காசுரன் ஒருத்தன் வந்தான், அவனை அழித்ததும் அந்த காமியவனத்தில் தான். விமலகுண்டம் இருக்கிறதும் காமியவனத்தில் தான். இது மட்டும் ராஜஸ்தானத்தில் இருக்கிற இடம், மற்றதெல்லாம் அநேகமாக உத்தரப்பிரதேசம். இப்போ நாம் அந்த கண்ணுடைய பாலகிருஷ்ணனுடைய காலம் தாண்டி கூர்ஜரத்துக்குள்ளே குஜராத் மாநிலக்குள்ளே புகுந்தோம்னால் அங்கு தான் முதல்ல வர்ற இடம் இன்னைக்கு இருக்கிற ஆனந்துங்கிற இடம். அதுக்கு பக்கத்தில் டாக்கூர் துவாரகான்னு இருக்குது. அகமதாபாத் பிரதான க்ஷேத்திரம் இல்லையோ, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 2 மணி நாள் பிரயாணத்தில் இருக்குது டாக்கூர் துவாரகா. டாக்கூன்னா ஆறு, திருடன். டாக்கு ஹிந்தியில் டாக்குன்னா திருடனோ இல்லையோ. டாக்கூர் துவாரகான்னு இதுக்கு ஏன் பேர் வந்ததுன்னால் திருடன் கண்ணன் தானே, ஆனால் அவனால் ஏற்படுத்தப்பட்ட துவாரகை. என்ன நடந்தது பார்ப்போம். இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த மாந்தாதாவுடைய வம்சத்தில் பிறந்தவன் முச்சுகுந்தன். முச்சுகுந்தன் பெரிய ராஜாவாக இருந்தது. இதெல்லாம் கண்ணனுடைய காலத்துக்கு ரொம்ப முன்னாடி நடந்தது. இந்திரன் அவனை சகாயத்துக்கு கூப்பிட்டான். அசுரர்களோட நான் சண்டை போடணும், அவர்களை என்னால் தனியாக ஜெயிக்க முடியல, நீ வந்து உதவி பண்ணுன்னுட்டு. சரின்னு போராட்டம் நடந்தது, ஜெயிச்சா எடுத்து முச்சுகுந்தன் ஜெயிச்சு கொடுத்துட்டான் இந்திரனுக்கு. அப்போ அவன் கேட்குறான், எனக்கு ஏதானு வரம் கொடு, ரொம்ப களைப்பாக இருக்குது, அதனால் பெசாத நான் படுத்துட்டு தூங்கணும், ஒத்துரை என்ன தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா. சரி பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டுமே, நான் உனக்கு ஒரு இடம் காட்டுறேன், அந்த குகையில் போய் படுத்துனுடு, அங்கே உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டார்கள். நீ ஒரு வேளை தொந்தரவு பண்ணி உன்னை தட்டி எழுப்பினா, கண்ணை திறந்து பார்த்தியானா அவன் அப்படியே சாம்பலாக எரிஞ்சு போயிடுவான் என்று இந்திரன் வரம் கொடுத்துட்டார். அந்த வரத்தை வாழ்ந்த முச்சுகுந்தன் ஒரு குகையில் படுத்துன்னு இருக்கார். கண்ணன் இப்போ அவன் துரத்த காலையவனன் துரத்தரிச்சே ஓடியே வந்தாரோ இல்லையோ, வந்தவர் இந்த குகைக்குள்ளே போனார். அவன் நன்னா இழுத்து போத்தின்னு படுத்துட்டு இருக்கான். வேணும்னு தான் அவனை ஓங்கி முதுகலை ஒன்று வச்சுவிட்டு திருவடிகளால் இடறிட்டு அப்படி பக்கத்தில் போய் குகைக்குள்ளே மறைஞ்சுனுட்டார். பின்னாடியே துரத்தின்னு வந்தவன் உள்ள நுழைஞ்சான். அதுக்குள்ளே அவன் நம்மளை யாரோ இடறிட்டு போயிருக்காளேன்னு அப்போ தான் சோம்பல் முறிச்சின்னு எழுந்தான். எழுந்த உடனே வந்த காலையவனனைத்தான் கண்ணை முடிச்சு பார்த்தான். அவன் சாம்பலாக கீழே விழுந்துட்டான். முடிந்தது, சண்டையே போடல கண்ணன். இப்போ பின்னாடி யாரோ துரத்தின்னு வந்திருக்கார், யாரோ படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கார். அவரை கிளப்பி விட்டுட்டார். கிளப்பி விடனோடனே இவன் சாம்பலாக போயிட்டான். இவனுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம என்னமோ முடிச்சுனோம், யாரோ கீழே விழுந்துட்டார், இது யார் நம்மளை தட்டி எழுப்பினான்னே தெரியலையேனால் அந்த சமயம் பகவான் ஆச்சரியமாக சேவை சாதித்தார். அவங்கிட்ட இவன் விடுவிடுன்னு கேட்டான், நீரார் பார்த்தா தெய்வமாட்டம் இருக்கீர், எதற்காக என்ன தட்டி நீரா, அவன் என்ன தட்டினானா, நான் கண்ணை திறந்த உடனே ஏன் சாம்பலா போயிட்டான், நீர் ஏன் ஒளிஞ்சின்னு இருக்கீர், இத்தனை கேள்விகளையும் வரிசை அடுக்கினார். கண்ணன் பதில் சொன்னார், இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் உனக்கு பதில் வேணுமா, இல்லை என் தரிசனத்துக்கு பலமாக மோட்சம் ஆயிட்டு போறியா,
ரெண்டுத்தில் எது முடிவுன்னா, ஒரு கேள்விக்கு எனக்கு பதிலே வேண்டாம், கொடுக்கறத கொடுத்தியானா நான் இப்போ போயிட்டு வரேன், என்னை பெற்றுண்டு போயிட்டான்னு சரித்திரம். ரணன யுத்த பூமி, சண்டைக்களம். ரண சோடு ராய், அந்த பெருமாளுக்கு அங்கே பேர் ரணச்சோடு ராய், ரணச்சோடு ராய்னு பேர். யுத்த பூமியை விட்டு பயந்தா போலே நடித்து ஓடி வந்தவர் ரணச்சோடு ராய். அந்த பெருமாள் இருக்கிறது தான் டாக்கூர் துவாரகா. திருடன் கள்ளநாட்டம் ஓடி வந்துட்டாரோ இல்லையோ, இதுதான் முதல் துவாரகை. டாக்கூர் துவாரகை நிர்மாணிக்கப்பட்டது. ரொம்ப ஆச்சரியமான இடம். சத்வயா திருஷ்டமாத்திரஸ்து பஸ்மீபவது தக்ஷணாத் கோ பவானிக சம்பிராப்தா விபினே கிரிகஹ்வரே பத்யாம் பத்மபலாசாபியாம் விசரஸ்ஸு ருருகண்டகே ஸ்வஜன்ம கர்மகோத்திரம் வா கத்தியதாம் எதிரோச்சதே. இவன் கேட்க கண்ணன் அவனுக்கு அருள் புரிந்தான். வாசாம் அகோச்சரமான, நம் மொழியாலே பேச முடியாத வைபவத்தை கண்ணன் அவனுக்கு கொடுத்தான். அந்த சரித்திரம் முற்று பெற்றது. அடுத்த கதை தான் ருக்மணி கடிதம் எழுதினது. கண்ணன் அங்கிருந்து வந்து ருக்மணி பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொண்டது. ஆனால் அது அத்தனையும் இப்போ நாம் பார்க்க போகிறதில்லை. கடைசியில் நாளைக்கு கடைசியில் தான் ருக்மணி கல்யாணம் சொல்கிறது வழக்கம். ருக்மணிக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் நடந்தேறியது. அதற்கப்புறம் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கின்றனர். மற்ற கல்யாணங்களெல்லாம் நடக்கின்றன. மற்றது மொத்தம் 8 முக்கியமான மகிழ்ச்சிகள். இப்போ நான் சொல்லும்போது ஒரு துவாரகையை பற்றி சொல்லிட்டேன். அடுத்த துவாரகை அதுதான் கோமதி துவாரகை, மேற்கு கடற்கரையில் இருக்குது. கண்ணன் சமுத்திரராஜனிடத்தில் பிரார்த்திக்கிறான். 120 மைல் தூரத்துக்கு வேண்டிய இடத்தை அகப்படுத்திட்டு அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக இடம் கட்டுவிட்டான், அரண்மனை கட்டுவிட்டான். துவாரகை நிர்மாணிக்கப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் துவாரகையில் சேவிக்க போனீங்கன்னா கோமதி துவாரகையில் 8 மகிழ்ச்சிகளுக்கு சன்னதி இருக்குது. அவர்களோட எப்படி கல்யாணம் நடந்தது அதை பார்க்கணும். அதோடு இல்லை, அங்கிருந்து இப்போ படகுல ஏறி கடலுக்குள்ளே 20 நிமிஷம் நம்ம பிரயாணம் பண்ணணும். பண்ணினோம்னா பேட் துவாரகாங்கிற இடம் வரும். பேட்டுங்கிறதுக்கு 2 அர்த்தம் வச்சுக்கலாம். பேண்ட் உண்டியல்னு நம்ம ஊரில் போட்டு வச்சுருக்கா பாருங்க கோவிலில், அதை போல் அந்த ஊரில் உண்டியல் போட்டிருந்தா பேண்ட்டுன்னு வைப்பா. அப்படின்னா நாம கொடுக்கும் காணிக்கை என்று பொருள். கண்ணனை சேவிக்கிறதுக்காக குச்சேலருங்கிறவர் வந்தார். அந்த கதை மேலே பார்க்க போகிறோம். கிழிஞ்ச துணியோடு வந்தார். ஓஹோன்னு பட்டாடையோட கழிம்பு போயிட்டார். போன உடனே கிடச்சிது. அந்த குச்சேலர் கண்ணனுக்குன்னு கொஞ்சம் அவல் பொறி கொண்டு வந்து சமர்ப்பித்தாராம். அப்போ அவர் கொடுத்த காணிக்கை அவல் பொறி. அதை ஞாபகம் வச்சுன்னு பேண்ட் துவாரகான்னு இருந்தது பேட்டு துவாரகா அப்படின்னு இருக்குன்னு ஒரு சரித்திரம் சொல்லுவா. இன்னொன்று பேட்டி நம்ம பேட்டி கொடுக்குறோம் பாருங்க. ஒருத்தர் சந்தித்து பேசினா பேட்டி எடுத்தீளா, பேட்டி கொடுத்தாளான்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த பேரில் இருக்கிறது பேட் துவாரகா அப்படின்னு. பேட் துவாரகான்னா குச்சேலருக்கு பேட்டி கொடுத்து அவரோட ஆனந்தமாக அமர்ந்து கண்ணன் பேசிய இடம், அதுதான் பேட் துவாரகான்னு சொல்கிறார்கள். இப்படி 2 காரணம் இருக்கலாம். இன்றைக்கி அது நேர போக முடியாது. இங்கேருந்து அது வரைக்கும் கண்ணனுடைய அரண்மனை இருந்திருக்கணும். ஆனால் துவாபரயுகத்தினுடைய கடைசியில் மொத்தம் கடல் கொண்டு எடுத்தோம் இல்லையோ, அதனால இன்றைக்கி நம்ம அரண்மனைக்குள்ளே போக முடியாமல் கடலை தாண்டி கப்பலில் போயிட்டுருக்கோம். 20 நிமிஷம்தான் சவாரி, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி போகும்போது அது கடல், உப்பு தான் நிறைய இருக்கும். மச்சிலினா மீன், சுற்றி மீன் வரும். நம்ம போகிறச்ச 5 ரூபா 10 ரூபாய்க்கு இந்த சின்ன சின்ன சக்கரை உருண்டை மாவு சேர்த்து உருண்டை கொடுப்பா. அதை ஒரு 4 பொட்டலம் வாங்கிட்டோன்னு வச்சுங்க. அப்படி படகுனுடைய முனையில் ஜாக்கிரதையாக உட்காந்துக்கணும். நீங்கள் போயிட்டு முனையில் உட்காந்துக்க சொன்னாருங்கிறதுக்கு அங்கே எங்காந்து சாகசம்லாம் பண்ணாதீங்க. வாழ்ந்து கொஞ்சம் ஓரமாக உட்காந்துன்னுட்டு பார்த்து அதை தூவினா அப்படியே கூட்டமாக மீன்கள் அத்தனையும் கிட்டக்க வரும். ஆன்னு வாயை திறக்கும். கொஞ்சம் அனுபவிக்கணும். ஏன்னா நம்ம எங்கேயோ நகரத்துக்கு நடுவில் இருந்துட்டு இதெல்லாம் வாழ்க்கையை என்னன்னே தெரியாது படுத்தோ இல்லையோ, பார்க்கச்சே ஒரு மத்ஸ்யமூர்த்தி பெருமாள் இங்கே தான் அவதரிச்சிருந்தா இருக்கணும் என்றான்னு நினச்சிக்கலாமோ இல்லையோ. அங்கே இருக்கிறது தான் பேட் துவாரகா. இது 2வது. இதுக்கப்புறம் 4வது துவாரகை. அப்போ முதல்ல டாக்கூர் துவாரகா, அடுத்தது கோமதி துவாரகா, 3 பேட் துவாரகா, 4வது மூலத்வாரகான்னு வழியில் ஒன்று இருக்குது. ஆனால் இன்றது ரொம்ப சின்ன துவாரகையாக அது என்னதுன்னு சரிவர சொல்ல முடியாதபடி இருக்குது. இன்னொன்று முக்கியமான இடம் போர்பந்தர், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையோ. அந்த போர்பந்தர் பக்கத்தில் தான் சுதாமா பிறந்த இடம். சுதாமாங்கிறவர் தான் குச்சேலர். குச்சேலருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமான சன்னதி அந்த இடத்துல இருக்குது. குச்சேலருக்கும் கண்ணனுக்கும் நெருக்கமான தொடர்பும் உண்டு. இது இத்தனையும் அந்த ஊரில் இருக்குது. அங்கிருந்து நெடுந்தூரம் பயணம் பண்ணோம்னா உதய்பூர்னு வருது. அது ராஜஸ்தானத்தில் இருக்குது. உதய்பூருக்கு வடக்க ஒரு 40 மைல் தூரம் போனோம்னா நாதத்வாரகா. அதெல்லாம் ராஜபுத்தர்கள் வாழ்ந்த காலம். அவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஆச்சரியமான கோவில். ஸ்ரீநாத்ஜின்னு சொல்லுவா. ஸ்ரீநாதத்வாரகா. வல்லபாச்சாரியர்னு ஒரு சிறந்த வைஷ்ணவ சம்பிரதாய தலைவர். இப்போ ராமானுஜர்னு சொல்கிறோம். நம்ம தெற்கு பக்கத்தில் ஆதிசங்கர பகவத் பாதர், மத்வாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர் என்று சொல்கிற மாதிரி
சைத்தன்யர், வல்லபாச்சாரியர், நிம்பார்க்காச்சாரியர், இவர்கள்லாம் வடக்கு இருந்த பெரிய பெரிய ஆச்சாரியர்கள். அதில் வல்லபாச்சாரியருடையது புஷ்டி சம்பிரதாயம்னு பேர். அந்த சம்பிரதாயத்தின்படி தான் ஸ்ரீ நாதத்வாரகா ரொம்ப ஆச்சரியமாக நடைபெறுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா கோமதி துவாரகாலையும் புஷ்டி சம்பிரதாயத்தின்படி அங்கே எல்லாமே போனோம்னா ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு ஒன்றும் பெருசாக பண்ணவே மாட்டான். நம்மாட்ட முதல்ல இந்த புளியோதரை, தத்தியோனம், தோசை, வடை, சுண்டல் இதெல்லாம் இருக்குமான்னு நம்ம தேடின்னு போவோம். அங்கே அதெல்லாம் ஒன்றும் இருக்கவே இருக்காது. எப்பவுமே பால் நிறையா இருக்கும். ஒரு பாதுஷா கொடுப்பா. நீங்கள் போகிறச்ச அடுத்த தரம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஒரு பாதுஷாவில் ஒரு குடும்பத்தில் 6 பேர் சாப்பிட்லாம். ஒரு பாதுஷா சாப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி முழுக்க வேறு எதுவும் சாப்பிடவே வேண்டாம். அவ்வளோ பெரிய பாதுஷா. அந்த ஒரு கோவிலில் மட்டும் 3000 பசுமாடு கட்டி வச்சுருக்கா. ஸ்ரீநாத்ஜி கோவிலில் 3000 மாடு. நம்ம அங்கே ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பழபழான்னு தேய்ச்சி வச்சுருக்கிற அப்படி ஒரு பித்தளை சொம்பு. அப்போ செப்பில் சொம்பு வச்சுருக்கா, வெங்கலத்தில் வச்சுருக்கா. 10 ரூபா 15 ரூபா பணம் கட்டினோம்னா தேவஸ்தானத்தில் அங்கே இருக்குது கோஷாலே போய் பால் வாங்கிட்டு வாங்குறா. நம்ம போனோம்னா சொம்பை கொடுத்து நம்ம கையிலேயே ஒரு படி பாலை கொடுக்குறா. அதை எடுத்துன்னு போய் நாமே பெருமாள்கிட்ட கொடுக்கலாம். அப்படியே கண்டருளை பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு பால் பிரசாதம் நம்ம கொடுக்குறா. சாப்பிட்டோன்னா புது பால் மாட்டை நம்ம கண்ணு முன்னாடி கறந்து பாலை கொடுத்து விட்றான். அதுவே தான் தயிர். அங்கேயே மோர், அங்கேயே வெண்ணெய், எல்லாம் செழிப்பாக இருக்குது. கண்ணனும் செழிப்பாக இருக்கார், நாமும் செழிப்பாக இருக்க போகிறோம். நல்ல பக்திக்கு குறைவில்லாத க்ஷேத்திரங்களாக இருக்குது. இப்படி முதல் கல்யாணம் ருக்மிணி கல்யாணம் முற்று பெற்றது. அடுத்த 7 கல்யாணங்கள் யாரோட பண்ணிண்டார்னு பார்ப்போம்.